ஓகே சார். சரி. இப்ப இங்க என்ன நடக்குது? என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒரே ஒரு கொஸ்டின் நீட்டா போட்டுருக்கேன் பாத்துக்கங்க. இங்க என்ன சொல்லிக்கிறாங்க? ஆக்சுவலா சோ தட் த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ். இந்த செட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றீங்க? செட் ஆஃப் ஆல். இதுதான் நம்மளுடைய ஜி வேல்யூ. பாசிட்டிவ் ரியல் நம்பர். அது ஜி ஈக்குவல் டு என்ன எடுக்கிறாங்க? பாசிட்டிவ் ரியல் நம்பர் எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்ப பாசிட்டிவ் ரியல் நம்பர்னு எப்படி இருக்கும்? ரியல் நம்பரோட நோட்டேஷன் சாரி பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பரோட நோட்டேஷன் கியூ ஒன்லி பாசிட்டிவ்னா கியூ ப்ளஸ் நோட் பண்ணுவாங்க. சரிங்களா? பாசிட்டிவ் நம்பர்னா கியூ ப்ளஸ் நோட். அப்போ பாசிட்டிவ் ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட் ஆல்ரெடி தெரியும். பி பை கியூ கமா கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இங்க சொன்னது என்ன தெரியுங்களா? பாசிட்டிவ் ரியல் நம்பர்னால பி கமா கியூ ஆல்சோ பிலாங்ஸ் டு பாசிட்டிவ் இண்டீஜர். பாசிட்டிவ் இண்டீஜர் இதெல்லாம் நான் வச்சுட்டு தான் நம்ம போட முடியும். தட் இஸ் ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர். தட் இஸ் ஈக்குவல் டு. அப்போ இங்க இருக்கிற சொன்ன வேர்டுக்கு இவ்வளோ டெமினேஷன் இங்க இருக்கு. பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் அதனோட ஃபார்மேட் எப்படி இருக்குது? இந்த ஃபார்மேட் இருக்கு. அப்போ என்னாச்சு? இதில் கண்டிப்பாக ஜீரோங்கிற எலிமெண்ட் இல்லை. இதில் கண்டிப்பாக ஜீரோங்கிற எலிமெண்ட் இதில் இல்லை. அதான் இங்க இன்டைரக்டாக கொடுத்துக்கிறாங்க. சரி, இப்போ இதை வச்சுட்டு என்ன சொல்லிக்கிறாங்க? அபிநயம் குரூப் ஒன் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க வித் ஸ்டார் ஆப்ரேட்டர். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போமா? அபிநயம் குரூப்ல மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கும்? ரெண்டு எலிமெண்ட் எடுப்பீங்க. ஃபார் எனி டூ எலிமெண்ட்ஸ் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. ஜிங்கிற என்ன எடுத்துக்கிறோம்? ஜி ஈக்குவல் டு கியூ பிளஸ் எடுத்துக்கிறோம். ஜி ஈக்குவல் டு கியூ பிளஸ் இங்கே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஜி ஈக்குவல் டு கியூ பிளஸ். அப்போ என்ன நடக்கும்? ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு டெபினிஷன் சொல்லிக்கிறோம். ஏ ஸ்டார் பியோட டெபினிஷன் வந்து இதுதான் டெபினிஷன். இந்த டெபினிஷன் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் த்ரூ இந்த ப்ராப்ளம். அப்போ என்ன நடக்குது? ஓகே. AB/2. அப்போ இது ஃப்ராக்ஷன் ஃபார்மேட் தான்மா. ஏவும் பாசிட்டிவ் பியும் பாசிட்டிவ் கரெக்டுங்களா? ஏவும் பாசிட்டிவ் பியும் பாசிட்டிவ் அதோட மல்டிபிகேஷன் என்ன இருக்குது? பாசிட்டிவ் தான் இருக்குது கரெக்டுங்களாம்மா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆமா முடியுதா? சார். புரியுது சார். ஆமாம். அப்போ மல்டிபிகேஷன் பாசிட்டிவ். மல்டிபிகேஷன் பாசிட்டிவ் போது இது ஃப்ராக்ஷன் நம்பர் தான் கிடையாது. therefore belongs to q plus that is equal to q. அப்போ என்னது? இஸ் சாட்டிஸ்ஃபை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. இட் இஸ் சாட்டிஸ்ஃபை க்ளோசர் ப்ராப்பர்ட்டி. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை சொல்ல முடியும். சரி, ரெண்டாவது ஒரு என்ன? அசோசியேட் லா. அசோசியேட் லா பொறுமையாக செக் பண்ணணும். ஆமாம். அப்போ ரெண்டு சைடு நம்ம செக் பண்ணணும். அசோசியேட்டில் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா ரெண்டு சைடு செக் பண்ணணும். லெஃப்ட் சைடு செக் பண்ணணும், ரைட் சைடு செக் பண்ணணும். அதோட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்றாங்க? ஏ ஸ்டார் எழுதிக்கணும். ஃபார் எவ்ரி இது மறந்துடாதீங்க. இது மறந்துட்டாமல் மார்க் வச்சுருவாங்க. ஃபார் எவ்ரி ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஜின்னு எழுதி வேணும். இதை மார்க் வச்சுருவாங்க. அப்போ ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி ஈக்குவல் டு ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ லெஃப்ட் சைடு அப்ளை பண்ணுங்க. ஏ ஸ்டார் இதுக்கு என்ன கிடைக்கும்? BC/2 வெரி குட் மேம். is equal to AB/2 star C. கரெக்ட். திரும்ப என்ன பண்றீங்கன்னா இதை வந்து பி எடுத்துக்கீங்க கரெக்டாக? இந்த B சார் BC/2 B எடுத்துக்கோங்க சார். ஸோ ABC/2 ABC/4. கரெக்ட். ABC டிவைட் பை 2 டிவைட் பை 2 போகணும். அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணும்போது ABC/4. therefore associate law satisfied. C comma star associate law satisfied. ஓகே. இப்போ தேர்ட் ஒன்று எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி. இந்த மெயினே பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிட்டி கண்டுபிடிக்கிறது மெயின் ஒர்க்கு. மெயின் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டியும் அண்ட் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது அந்த மெயின் ஒர்க்கு. அப்போ என்ன பண்ண போறீங்க? ஃபார் எவ்ரி ஏ இன் ஜி கமா தேர் எக்ஸிஸ்ட் ஒரே ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இருக்க போகுது இன் ஜின்னு. அந்த எலிமெண்ட் என்னன்னு நம்ம செக் பண்ண போகிறோம். ஃபார்முலா தெரியும். ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏதோ ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க. மேபி இது அல்லது இந்த டைம் இது வேணால் ரெண்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம இதோட ஏம் என்னன்னா இ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது இதனோட ஏம் ஐடென்டிட்டி. அப்போ என்ன நடந்து சொல்கிறாங்க? A/2 ஈக்குவல் டு ஏ. இது நார்மல் மல்டிபிகேஷன். நார்மல் மல்டிபிகேஷனா ஏவும் கட் ஆகும். சார். அப்போ அப்போ 2 பிலாங்ஸ் என்னது? ரேஷனல் நம்பர் தானே. அப்போ ரேஷனல் நம்பர் தான் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் தான்.
therefore identity element is empty. சரி. Identity element is empty. So next time நடக்க போகுது inverse law. inverse law என்ன நடக்க போகுது, எவ்ரி ஏக்கு கரஸ்பாண்டிங் அந்த ஏக்கு கரஸ்பாண்டிங் ஒரு இன்வெர்ஸ் இருக்கு. அப்படின்றது தேர் எக்ஸிஸ்ட் ஏ இன்வெர்ஸ் இன் ஜி, ஆனால் இ பிலாங்ஸ் டு 2 இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஈயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஈயோட வேல்யூ இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு, ஏ ஸ்டார் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ. இப்போ என்னாச்சு, ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க, ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு ஏ, ஏதோ இது ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன், டிவைட் பை 2, ஈயோட வேல்யூ வந்து ஈயோட வேல்யூ 2. அப்போ ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 2 அங்கே போச்சுன்னா 4, ஏ வந்து கீழே வரும், ஏ வந்து கீழே வரும். அப்போ என்னாச்சு, ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஏன்னா கியூ ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ கியூ ப்ளஸ் போது கண்டிப்பாக 0 எலிமெண்ட் இல்லை. அப்போ இந்த ரீசனுக்காக தான் 0 எலிமெண்ட் வந்து இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க, கரெக்டுங்களா. அப்போ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 0, கியூ ப்ளஸ்ல இருக்குது. அப்போ therefore ஏ இன்வெர்ஸ் டிவைட் பை 4 டிவைட் பை ஏ இஸ் ஆல்சோ கியூ ப்ளஸ். அப்போ என்னாச்சு, இன்வெர்ஸ் எலிமெண்ட் இஸ் ஆல்சோ இருக்குது, கரெக்டுங்களாமா. தட் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ் எலிமெண்ட் ஆல்சோ இருக்குது. அப்போ 4 ப்ராப்பர்ட்டிஸ்ல சாட்டிஸ்ஃபை இருக்குங்களா. இன்வெர்ஸ் எலிமெண்ட் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை, therefore g comma star is a group. பட் நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறாங்க, அபிலியன் குரூப் கேட்டுக்கிறாங்க. அபிலியன் குரூப்ல கடைசி ப்ராப்பர்ட்டியில கான்வல்யூட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். கான்வல்யூட்டிவ்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அபிலியன் குரூப் சாட்டிஸ்ஃபை. abelian group satisfied. நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை ஆகும். A into B is equal to B into A. B அவ்வளோதான். star. அப்போ என்னாச்சு, இங்கே ஏபி AB by 2 is equal to AB by 2 is BA by 2. is also AB by 2, normal multiplication. Okay. Therefore, satisfy our commutative law. G comma star is an abelian group. அவ்வளோதான். இது மாதிரி எந்த டைப்பில் வேணும் கேட்கலாம். நம்ம நார்மலாக தான் போட்டிருக்கிறோம். ஒன்று வந்து மாடலோ கேஸில் போட்டிருக்கிறோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் ஆப்ரேட்டர் நார்மலாக போட்டிருக்கிறோம். மேபி மேட்ரிக்ஸு இல்லைன்னா ஃபங்க்ஷன் எது வேணால் கேட்கலாம். நான்